நீலிமலைக்கு போனவங்க யாரும் ஏன் உயிரோட திரும்புறது இல்லைன்னு தெரியுமா? அந்த மலையில் ஒரு பயங்கரமான ரகசியம் மறைஞ்சிருக்குங்க. அந்த ரகசியத்தை பார்த்தவங்க யாரும் சொல்கிறதுக்கு இப்போ உயிரோடு இல்லை. அந்த ரகசியத்தை தேடி தான் நம்ம ஹீரோ நந்தா தன்னோட நண்பர்களோட காட்டுக்கு பயணமாகிறாரு. அந்த ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? காட்டோட பயணத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகளை அவர் சந்திச்சார் அப்படின்றது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ள போகலாமா? நந்தாவோட அப்பாவுக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போயிடுது. பல வைத்தியர்கள் வந்து பார்த்தோம், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்ம வைத்தியர் வீரராகவன் இப்போது நந்தாவோட அப்பா பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. வாங்க வைத்தியரே, நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. பார்த்த வைத்தியர்கள் எல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. நீங்கள் தான் பார்த்து எப்படியாச்சும் நந்தாவோட அப்பாவை காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க, வாங்க பார்க்கலாம். நந்தாவோட அப்பாவின் நிலைமையை வைத்தியர் வீரராகவன் ஆராய்ந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு நந்தாவிடம் பேசுகிறார். நந்தா, அப்பாவை ஏதோ விஷ ஜந்து கடித்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷத்தோட தாக்கம் தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நினைவழுக்க செஞ்சுட்டு இருக்குது. அது இல்லாமல் இந்த விஷம் ரொம்ப ஆபத்தாக தெரியுதுப்பா. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆளையே கொண்டுடோன்னு நினைக்கிறேன். வைத்தியரையா, அப்படி சொல்லாதீங்க. எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க. நந்தா, நீ ஒன்றும் பயப்படாத, என் கூட வீட்டுக்கு வா. வீட்டில் இருக்கிற பழைய குறிப்புகள்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், சரியா? நந்தா, பாட்டி, மணி, நந்தினி எல்லோரும் வீரராகவன் வைத்தியரோட வீட்டுக்கு போகிறாங்க. வைத்தியர் வீரராகவ தன்னோட வீட்டில் புத்தக அலமாரியில் பழைய குறிப்புகள் எல்லாம் தேடிட்டு இருக்காரு. அப்போ அந்த அலமாரியில் ஒரு பழைய ஓலைச்சுவடி ஒன்று கிடைக்குது. அந்த ஓலைச்சுவடியில் அவர் பிரித்து பார்க்கும் பொழுது ஒரு ஓலையில் பரிபாஷையில் ஏதோ எழுதியிருக்கு. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஓலையில் இருக்கிற குறிப்பை வைத்தியர் வீரராகவன் படிக்கிறாரு. காற்று கடித்தால் நின்று செல்லும் ஆவி, நீலிக்குன்றில் முழுமதி இரவில் மயில் கழுத்தாய் சிரிக்கும் சிரஞ்சீவியே தீர்வு. நந்தா, இது ஒரு பரிபாஷை. இதோட பொருளை சொல்றேன், கேளுங்க. நந்தா, இது ஒரு பரிபாஷை. அந்த காலத்துல மருத்துவ குறிப்புகள் பெரும்பாலும் இந்த மாதிரி பரிபாஷையில எழுதுறது தான் வழக்கமா இருந்தது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காற்று கடித்தால் அப்படின்னா, காற்று அப்படின்றது கண்ணுக்கு தெரியாதது நமக்கு தெரியும். அதனால இது கண்ணுக்கு தெரியாத ஏதோ விஷஜந்து கடித்தது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். நின்று செல்லும் ஆவி அப்படின்னா உயிர் மெதுவா போகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீலி குன்று அப்படின்றது நீலிமலை அப்படின்னு அர்த்தமா எடுத்துக்கலாம். முழுமதி இரவில் அப்படின்றது பௌர்ணமி இரவு அப்படின்னு அர்த்தமாகும். மயில் கழுத்தாய் சிரிக்கும் அப்படின்னா மயில் கழுத்துல இருக்கிற நீல நிறம் அதோட சிரிக்கும் அப்படின்னா அதோட ஒளிரும் தன்மையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சிரஞ்சீவியே தீர்வு, சிரஞ்சீவின்றது மரணம் இல்லாத ஒரு விஷயத்தையும் அதே போல சிரஞ்சீவி மருத்துவ மூலிகையையும் குறிக்குது. அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீல சிரஞ்சீவி அப்படின்ற அர்த்தமா இந்த பரிபாஷை நமக்கு விளக்குது. இதன் முழு விளக்கம் என்னன்னா, காணா கடி கடிச்சு இந்த மாதிரி ஆடை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு விட்டுருக்க விஷத்துக்கு நீலிமலையில பௌர்ணமி இரவுல மட்டும் மலரக்கூடிய நீல சஞ்சீவனி மருந்து தான் விஷமுறிவு மருந்தா பயன்படும் அப்படின்னு இந்த பரிபாஷையில சொல்லியிருக்காங்க. நந்தா, வைத்தியரையா, அந்த மருந்து எங்க கிடைக்கும், கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நந்தா, இந்த குறிப்புகளின்படி பார்த்தா இங்கிருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற நீலிமலை அப்படின்ற மலையில பௌர்ணமியில மட்டும் மலரக்கூடிய அந்த நீல சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வந்தா மட்டும் நம்ம அப்பாவோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தோணுதுப்பா. வைத்தியரையா, அந்த மூலிகை எப்படியாச்சும் நான் கொண்டு வரேன். ஆனா அது வரைக்கும் அப்பா? நந்தா, நீ கவலைப்படாத. நீ வர வரைக்கும் அப்பாவை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். மறந்துடாத, அந்த செடி பௌர்ணமி ராத்திரியில நில ஒளியில பிரகாசமா மின்னும். அதோட பூக்கள் நீல நிறமா இருக்கும், சரியா? நந்தா, நாளைக்கு தான் பௌர்ணமி. நாளைக்கு நீ அந்த மூலிகையை எப்படியாச்சும் எடுத்தாகணும். எடுத்தாதான் நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியும், ஞாபகம் வச்சுக்கோ. நந்தா, நம்ம ஊர் காட்டில் எத்தனை முறை வந்தாலும் நமக்கு புது புது அனுபவத்தை தான் தருகிறது. ஆமா மணி. அனைவரும் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மணி மட்டும் இளைப்பாறுவதற்காக ஒரு பாறையின் மீது அமர்கிறான். அப்பொழுது பயங்கரமான சத்தத்துடன் ஒரு ஒளி அவன் மீது பாய்கிறது. அவன் உடனே பாறையாகி போகிறான். நந்தினியும் நந்தாவும் பதட்டத்துடன் நிற்க ஓர் அசரீரி பேசுகிறது. ஏய், யார் நீங்கள்? நான் இந்த காட்டின் காவலனான பேசும் பாறை. என் மீது அமர்ந்தால் கல்லாகி போய்விடுவீர்கள். பேசும் பாறை, வணக்கம். நாங்கள் அவசரமாக ஒரு உயிர் காக்கும் மூலிகையை தேடி நீலிமலை வரைக்கும் போயிட்டுருக்கோம். வழியில் தெரியாமல் என் நண்பன் உங்கள் மேலே உட்காந்துட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு
மீண்டும் அவனை மனுஷனாக்கி கொடுங்களேன். அப்படியானால் என் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். தவறாக பதில் சொன்னால் கல்லாகி எப்போதும் இங்கேதான் இருக்க வேண்டும். சம்மதமா? ஆகட்டும் பாரியே. வல்லவன் ஒருவன் முதல் நிற்க, மென்மையானவன் ஒருவன் அடுத்து நிற்க, இடையர்கள் ஒருவன் கடைசியில் நிற்க, ஒரு சேரச் சொல்லும் 3 எழுத்து ஒற்றைச் சொல் 1000 சொற்களுக்கு தாயானவளை காத்திருக்கும் சொல். அது என்ன சொல்? அண்ணா, இது என்னவா இருக்கும்? வல்லவர்கள், மென்மையானவர்கள் மற்றும் இடையர்கள் என்பது தமிழ்ல வல்லினம், மெல்லினம் மற்றும் இடையினமா இருக்குமோ? ஆமா நந்தினி, நீ கணிச்சது ரொம்ப சரி. வல்லின எழுத்தான தாவையும் மெல்லின எழுத்தான மீயையும் இழ் என்ற இடையின எழுத்தையும் 1, 2, 3 என வரிசையாக நம்ம சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற சொல் தமிழ். இந்த கேள்விக்கு சரியான பதில் தமிழ். அற்புதமான பதில். இதோ உங்கள் நண்பன் சுயநினைவிற்கு திரும்பி விட்டான். பத்திரமாக போய் வாருங்கள். மூவரும் தொடர்ந்து நடக்கின்றார்கள். அப்பொழுது வழியில் அங்கே ஒரு வேடன் மரத்தில் அமர்ந்திருக்கும் புறாவை அடிக்க குறிப்பார்க்கின்றான். இதை கவனித்த நந்தா சத்தமிட்டு புறாவை எச்சரித்து காப்பாற்றுகின்றான். பின்பு வேடனையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்புகின்றான். இதை கண்ட புறா பறந்து வந்து அவர்கள் முன்னால் அமர்கின்றது. என் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, யார் நீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க நீலிமலைக்கு போயிட்டு இருக்கோம் பரவியே. என்னது, நீலிமலையா? உங்களுக்கு ஏன் இந்த ஆபத்தான பயணம்? நீலிமலை என்பது ஆபத்தின் மொத்த உருவம். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா திரும்பி போயிடுங்க. இல்லை புறாவே, நாங்கள் கட்டாயம் அங்கே போயே ஆக வேண்டும். அங்கு இருக்கும் நீல சஞ்சீவினை மூலிகை எடுத்தால்தான் நாங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும். அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா பயணிக்க வேண்டும். தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்கள். வழியில் உங்களுக்கு வழி கிடைக்கும். உங்களுடன் நானும் வருகிறேன்.